துப்பாக்கி படம் வரும்போது என்ன ஒரு ஒரு அமைதி இருந்துச்சோ இது வரைக்கும் வந்த வெங்கட் பிரபு அவர்களுடைய படம்லாம் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு பார்ட்டி, வெங்கட் பிரபு ட்ரிப்பு, வெங்கட் பிரபுவோடைய ட்ரீட்டு அது மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் என் வெங்கட் பிரபு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சம்பவம் தான், ஒரு ஹீரோயிசம் தான் காட்ட போகிறார் தளபதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ முன்னாடி வந்த 2 சாங்குக்கு எனக்கு தெரிஞ்சு 3வது சாங் எவ்வளோ பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். தளபதி விஜய் அவர்களுடைய கோட் படத்துடைய ரீசெண்டாக ஒரு போஸ்டர் ஒன்று வந்திருக்கு. இந்த போஸ்டர் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து அந்த லியோ படத்தில் அந்த பார்த்திபன் கேரக்டர் இருக்குங்கள, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்த போஸ்டரில் இந்த போஸ்டர் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏதோ ஒரு சைலண்ட்டாக ஒரு சம்பவம். ஏன்னா படத்துக்கு இதுக்கு முன்னாடி வந்த படம் லியோ படத்துக்குலாம் பார்த்தோம்னா பெரிய அளவில் ஹைப்பு கொடுத்து ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக ஆச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து ஒரு கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. எந்த ஒரு ஹைப்பை வந்து கொடுக்க வேண்டாம், படம் வந்து வேறு லெவலில் ஒரு சம்பவம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதியை வந்து ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி ஃபேன்ஸும் சரி மொத்தமாக வந்து ஒரு கடைப்பிடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த படத்தோட மியூசிக் ஆல்பம் பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஆனால் இதில் வந்திருக்கிற இந்த போஸ்டர் எனக்கு தெரிஞ்சு துப்பாக்கி படம் வரும்போது என்ன ஒரு ஒரு அமைதி இருந்துச்சோ, அதாவது நிறைய படங்கள் நண்பன் வந்து அதுக்கு முன்னாடி நண்பன் ஒரு நல்ல படமாக இருந்தாலும் அது ஒரு ரீமேக் படம், டைரெக்டாக ஒரு பெரிய ஒரு ஹிட்டு, ஒரு தெரி பர்ஃபார்மன்ஸு, ஒரு மாஸான ஒரு மாஸ் என்ட்ரி வந்து தளபதி ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து துப்பாக்கி படம் வந்து ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சு. துப்பாக்கி வரும்போது இப்படி தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தது. ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் பார்த்தோம்னா 7ஆம் அறிவு ஒரு நல்ல சூப்பர் படமாக இருந்தாலும் ஒரு ஹிட்டு படமாக இருந்தாலும் ஸோ பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டது ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் சரி தளபதி விஜய் அவர்களுக்கும். ஸோ அது மாதிரி தான் லாஸ்ட்டாக வந்த லியோ, வாரிசு இது மாதிரியான படங்களுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம்னா பீஸ்ட், இந்த படங்களுக்கு அடுத்தபடியாக தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி ஒன்று தேவைப்படுது. அதே மாதிரி வெங்கட் பிரபு அவர்களுக்கும் மாநாடுக்கு அப்புறம் கஸ்டடின்னு ஒரு படம் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளாப் படம் கூட சொல்லலாம். பெருசாக அந்த படம் வந்ததும் தெரில போனதும் தெரில, அப்படி தான் இருந்தது. ஸோ அது மாதிரி வெங்கட் பிரபு அண்டு தளபதி விஜய் 2 பேருக்குமே பார்த்தோம்னா இவங்க 2 பேருக்குமே இந்த படம் கோட் அப்படிங்கிறது வின் வின் சிச்சுவேஷன் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஸோ துப்பாக்கிக்கு முன்னாடி இந்த போஸ்டருக்கும் துப்பாக்கிக்கும் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சோல்ஜர், ஆர்மி இது மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி அது மாதிரி வந்து வராரு கோட் படத்தில். துப்பாக்கிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஜவான் மாதிரி தான் அவர், ஒரு சீக்ரெட் ஏஜென்சி மாதிரி பண்ணிகிட்ருப்பார். ஸோ இதுலேயும் கிட்டத்தட்ட எப்பவுமே ஜென்ரலாக தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆர்மி இது மாதிரியான ஒரு கான்செப்ட், அதெல்லாம் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்தாருனாலே மேக்ஸிமம் வந்து சக்ஸஸ் தான். துப்பாக்கியோட வெற்றி எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பீஸ்ட் படத்துலையும் பார்த்தோம்னா பீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அவருடைய அந்த ரோல் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அந்த படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு வெர்ஷனில் இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வேறு மாதிரி அந்த மால் இதெல்லாம் தூக்கி போட்டு வேறு மாதிரி பண்ணியிருந்தா படம் வந்து பெரிய அளவில் சக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு நல்லா நல்லா அந்த கேரக்டரை வந்து நல்லா செதுக்கியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த படமும். இந்த கோட்டு படத்தில் இவருடைய கேரக்டர் அப்படிங்கிறது ஒரு சைலண்ட்டாக ஏதோ ஒரு பெரிய ஒரு சம்பவம் வந்து பண்ண போகிறார். ஏன்னா இது வரைக்கும் வந்து வெங்கட் பிரபு அவர்களுடைய படம்லாம் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு பார்ட்டி, வெங்கட் பிரபு ட்ரிப்பு, வெங்கட் பிரபுவோடைய ட்ரீட்டு அது மாதிரி தான் வந்து போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் என் வெங்கட் பிரபு ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு இது வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேம், அதாவது ஒரு மங்காத்தால் ஒரு ட்விஸ்ட்டு அப்படி இப்படின்னு விநாயக் மகாதேவ் மாதிரி காமிச்சார், ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹீரோ. ஸோ இது பார்க்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு சம்பவம் தான், ஒரு ஹீரோயிசம் தான் காட்ட போகிறார் தளபதி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா படத்துடைய ஆடியோ லான்ச்சு, விஜய் அவர்களுடைய படம் வருதுனாலே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து பரபரப்பாக இருக்கும், வேலை வேறு லெவலில் நடக்கும். ஆடியோ லான்ச்சு இப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை செப்டம்பர் மாதத்தில் வந்து கட்சியுடைய முதல் மாநாடு வந்து வரப்போகுது அப்படிங்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, ஆடியோ லான்ச் வந்து இருக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே இருக்குது. ஸோ அது ரொம்ப சைலண்ட்டாக சீக்ரெட்டாக வந்து வச்சுருக்கிறாங்க. கோட் படத்தை வந்து எந்த ஒரு சஸ்பென்ஸும் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஸோ லியோ மாதிரி பெரிய அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு டிசப்பாயின்மெண்ட்டும் ஆகக்கூடாது, சீக்ரெட்டாக வச்சு ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட் தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க. அண்ட் அடுத்தபடியாக இந்த படத்துடைய மியூசிக் ஆல்பம். ஸோ 3 சாங் வந்தது. இந்த 3 சாங்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முன்னாடி வந்த 2 சாங்குக்கு எனக்கு தெரிஞ்சு 3வது சாங் எவ்வளோ பரவாயில்ல, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏதோ யுவன் வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாரு, ஸோ அவரும் பாடியிருக்கிறாரு, அது ஒரு ப்ளஸ்ஸு. இருந்தாலும் இந்த பாட்டை வந்து தளபதி விஜய் பாடியிருந்தால் இன்னும் கொஞ்சம் தளபதியோட ஃபேன்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு இதுவாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 பாட்டுமே இது வரைக்கும் வந்த லிஸ்ட்டு நம்ம கேட்டகரி எடுத்து பார்த்தோம்னா
விஜய் அவர்களுடைய படம் இது வரைக்கும் வந்த படத்துலேயே ஒரு சுமாரான ஆல்பம்னா அந்த லிஸ்ட்டில் ஒரு 3 இடங்களில் வந்து கோட்டு கண்டிப்பாக வந்து இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களுடைய படம் நல்லா இல்லை அப்படின்னாலும் பாட்டு சும்மா அடிச்சு தூக்கிடும், டான்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் அடிச்சு வேறு மாதிரி காமிச்சிடும். ஸோ இதில் வந்து ஒரே ஹோப், இந்த கோட்டு படத்தில் வர ஹோப் என்னென்னா இதுக்கப்புறம் 4th சிங்கிள் 5th சிங்கிள்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னா அது ஒரு பெட்டரான ஒரு மியூசிக்காக இருக்கும். ஈவன் வந்து பிஜிஎம் சும்மா வேறு லெவலில் பண்ணார் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சு தூக்குனாருன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு பக்கம் இந்த சாங்ஸ் எல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது வேறு மாதிரியான ஒரு மேஜிக் வந்து கொண்டு வந்துச்சுன்னா அப்படி இருக்கும். ஸோ இதே மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த கோட்டுக்கு என்ன ஒரு ஆல்பம் வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிச்சோ இதே மாதிரி ஒரு விஷயம் தான் வீரம் படத்துக்கும் வந்து இருந்தது. தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய மியூசிக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்குது பாட்டெல்லாம் அப்படின்னு, ஏதோ ஒரு நல்லவன்னு சொல்லுவாங்க அந்த சாங்கும், வீரமுடைய அந்த ரதகத துரக அந்த பிஜிஎம்மும் வந்து செம்மையாக இருந்தது. தவிர மற்றபடி வந்த பாட்டு எல்லாமே வந்து இந்த தங்கமே தங்கமே என்னாச்சு, அப்புறம் சிங்கு சிக்கானு ஏதோ அஜித் சார் கையில் 2 ஜால்ரா கொடுத்து இப்படி அடிக்க வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து பயங்கர கிரிஞ்சாக வந்து இருந்தவங்க பாட்டு கேட்கும்போது செம்ம கடுப்பாக இருந்தது. ஆனால் அந்த மற்ற பாட்டெல்லாம் இவள் தானா இந்த சாங்கெல்லாம் தவிர்த்து ஏதோ நல்லவன்னு சொல்லுவாங்க பாட்டு கூட பார்த்தோம் அப்படின்னா ஏதோ அறந்தவாள் பசங்கடா ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து கேட்கும்போது அந்த லிரிக்ஸை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன தான் சொல்கிறாரு இவர், அறந்தவாள் பசங்கடா அந்த 4 பசங்களாடா என்ன தான் சொல்கிறாரு ஒன்றுமே புரியாத அளவுக்கு இருந்தது. ஆனால் அந்த நல்லவன்னு சொல்லுவாங்க அந்த ஓப்பனிங் சாங்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அஜித் சாரோட இந்த ஒயிட் ஷர்ட்டு வேஷ்டி அந்த கண்ணாடியில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ மாசாக இருந்தது. இந்த சாங்கு சும்மா வேறு லெவலில் இருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ரதகத துரக அந்த பிஜிஎம் அடிச்சு தூக்கிடுச்சு. ஆனால் மற்ற பாட்டு எல்லாமே வந்து ரொம்ப சுமார் தான், ரொம்ப சுமார். என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கிற தேவிஸ்ரீ பிரசாத். ஆனால் ஏதோ படம் வந்து ஏதோ ஒரு அஜித் சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, சிவா அவர்களுடைய அந்த மாசான ஒரு மசாலா கிடந்து அந்த ஃபேமிலி இதனால வந்து அந்த படம் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சுது அப்படின்னே சொல்லலாம் வீரம். ஸோ அது மாதிரி தான் கோட்டோட ஆல்பமும் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து வரப்போகிற ஏதாவது ஒரு சாங்கோ இல்லை யுவன் ஏதாவது ஒரு இடத்துல பிஜிஎம் அவர் வந்து நல்லா போடுவார் அப்படின்னு பார்த்தா இந்த சூர்யா அவர்களுடைய வெங்கட் பிரபு அவங்க காம்போவில் மாசுன்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அதில் வந்து பாட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும், தெரிக்குது மாசு ஒன்றுமே இருக்காது, ஒரு ட்ரையாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் வந்து கோட்டுக்கு இது வரைக்கும் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இனிமே வர 4th சிங்கிள் 5th சிங்கிள் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா இல்லை தளபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து மாசாக இருந்துச்சு அப்படின்னா கோட்டு சும்மா வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெங்கட் பிரபு ஹீரோ அப்படிங்கும் போது அவருடைய ஹீரோ எப்படி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நம்ம ஒரு பார்க்காத ஒரு வெங்கட் பிரபு படமாக, எப்படி மாநாடு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு படமாக இருந்ததோ அது மாதிரி இந்த கோட் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஸோ சைலண்ட்டாக நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் ரொம்ப கம்மியான ஒரு நாட்கள் தான் இருக்குது கோட் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ அது மாதிரி இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோலேயே தெரிஞ்சிடும் வெங்கட் பிரபு என்ன வந்து மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு, தளபதி விஜய் அவர்கள் என்ன ஒரு பெஸ்ட்டாக வந்து புதுசாக வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ், விஎஃப்எக்ஸ், இந்த டிஏஜிங் இந்த ஏஐ இதெல்லாம் வந்து எப்படி கை கொடுத்துருக்கு. அண்ட் விஜயகாந்த் அவர்களுடைய கேமியோ, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கேமியோ வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகிருக்கு, பிரசாந்த் அவர்களுக்கு வந்து கம்பேக் இருக்குமா, யுவன் வந்து எப்படி வந்து பிஜிஎம் தீம் கிங் ஆஃப் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க பிஜிஎம், இதெல்லாம் வந்து எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இந்த படத்துடைய இந்த கோட் படத்துடைய இந்த வீடியோவில் நான் பேசின இந்த விஷயங்கள் பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.